செய்திகள் தொடர்கின்றன. ஈரோடு காந்திஜி சாலையில் உள்ள ஜவுளிக்கடை ஒன்றில் 50 ரூபாய்க்கு ஷர்ட், 250 ரூபாய்க்கு பேண்ட் மற்றும் பெண்களுக்கான டாப் 120 ரூபாய் என்ற அறிவிப்பை அடுத்து இளைஞர்கள், பெண்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கடை திறப்பதற்கு முன்பே கடைக்கு முன்பாக குவிந்திருக்கிறார்கள். இந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சக்திவேல் வழங்க நாம் கேட்கலாம். சக்திவேல், மேலும் விவரம். வணக்கம் ஷாம். ஈரோட்டில் தனியார் ஜவுளி கடையில் 2வது நாளாக சலுகை விலையில் ஜவுளிகளின் விற்பனையால் கடை முன் 500க்கும் மேற்பட்டோர் குவிந்ததால் அங்கு பரபரப்பு சூழ்நிலை ஏற்பட்டது. ஈரோடு காந்திஜி சாலை அமைந்திருக்கக்கூடிய தனியார் ஜவுளி கடையில் 2வது நாளாக சலுகை விலையில் ஜவுளிகள் விற்கப்படுவதால் கடை முன் இளைஞர்கள் மற்றும் பெண்கள் என 500க்கும் மேற்பட்டோர் குவிந்து நிற்கின்றனர். ஜவுளி கடையில் நேற்று முதல் டி ஷர்ட் 50 ரூபாய்க்கும், ஷர்ட் 100 ரூபாய்க்கும், பேண்ட் 250 ரூபாய்க்கும் மற்றும் லேடிஸ் டாப்ஸ் போன்ற ஜவுளிகள் 120 ரூபாய்க்கும் சலுகை விலையில் விற்கப்பட்டு வருகிறது. இதனை வாங்குவதற்காக இளைஞர்கள் மற்றும் பெண்கள் நேற்று முதல் கடை முன் குவிந்து நிற்கின்றனர். மேலும் பெண்கள் கடை திறப்பதற்கு முன்பாகவே கடையின் முகப்பு பகுதியில் நின்று சற்றை தட்டி கொண்டு சீக்கிரமாக கடையை திறக்க சொல்லி குரல் கொடுத்தும் வருகின்றனர். ஜவுளிகளை வாங்க வரும் பொதுமக்கள் சாலையிலேயே தங்களது வாகனத்தை நிறுத்திவிட்டு செல்வதால் அங்கு போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இந்த நிலையில் சலுகை விலையில் விற்பனையானது ஒரு வார காலம் நீடிக்கும் என ஜவுளிக்கடை நிர்வாகம் அறிவித்தும் கூட 2வது நாளாக அங்கு ஜவுளிகளை வாங்க பொதுமக்கள் குவிந்ததால் அங்கு பரபரப்பு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சக்திவேல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.